நம்மோடு அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் செம்மலை இணைந்திருக்கிறார். சார், இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார். ரெண்டு கட்சி, அதாவது அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி 41% சொல்கிறார். ஆனால் இப்போ நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்தப்ப மக்களவைத் தேர்தலின் போது தேமுதிக என்ன நிலைப்பாடுன்னு தெரியலை, பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடுன்னு தெரியல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வரப்போகுதாங்கிறது உறுதி இல்லை, அதே போல் ஓபிஎஸ் அணிந்தான். இப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப எப்படி நீங்கள் 41% மேலே வாக்கு பெறுவோம், 210 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு எந்த அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார்? அதாவது இன்றைய நிலையில் எங்களுடைய வாக்கு சதவிகிதம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொன்னதை போல 41.3% என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர் எதை வைத்து அந்த கணக்கை சொன்னார் என்று சொன்னால், சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தனியாக போட்டியிட்டோம், அதே போல பிஜேபி தனியாக போட்டியிட்டது. ஆக அந்த இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்ட நிலையிலே அவர்களும் நாங்களும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் 41.3. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டினார். அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுவது மனக்கணக்கல்ல, மதிப்பீட்டு கணக்கு. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது வேண்டுமானால் மனக்கணக்காக இருக்கலாம். எனவேதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த தேர்தலிலே 210 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னது சென்ற தேர்தலில் நாங்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம். அதோடு 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற போது இன்றைக்கு திமுக ஆட்சியின் மீது இருக்கிற மக்கள், அதாவது எதிர்மறையான வாக்குகள் எங்களுக்கு சேர்கிற போது 41.3 கிட்டத்தட்ட 45 வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள், நீங்கள் சொன்னதை போல தேமுதிக, பிஎம்கே என்று சொல்லுகிறீர்கள், அவர்களும் எங்களுடைய கூட்டணியில் இருந்து இன்னும் அவருடைய உறவை முடித்துக் கொள்ளவில்லை. எனவே அவர்கள் தொடர்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில சிறிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது 45% மேல் எங்களுக்கு இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான வாக்கு இருக்கிறது. அப்படி எங்களுக்கு 45% மேல் வாக்கு சதவீதம் உயரும் போது திமுகவுக்கு இப்பொழுது இருக்கிற வாக்கு சதவீதம் குறையும். நான் இதை எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், ஏதோ திமுக என்னதான் கூட்டணி பலத்திலே வெற்றி பெற்று வந்தாலும் அது தோற்கடிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி என்று சொல்லிவிட முடியாது. 214 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களூர் போட்டியிட்ட திமுக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஒரு மூத்த தலைவர், அவருடைய காலத்திலே கூட சட்டமன்ற தேர்தலிலே திமுக 2 இடங்களை மட்டும்தான் பெற்றது. எனவே வாய்ப்பு எங்களுக்கு இப்பொழுது களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், ஒன்று கற்பனையானது அல்ல. காரணம், ஏற்கனவே களம் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடருது. இங்க அதிமுக, பாஜக உறுதியா இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் உறுதியா இருக்கிறது. மற்ற கட்சிகள் எங்க வரப்போறாங்கிறது உறுதியாகல. அது ஒரு பெரும் கேள்வியாக அப்படியே நிக்குது. இன்னொன்னு, திமுக தரப்புல இந்த பொதுக்குழு ஒரு பேச்சுக்கு பிறகு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 10 தோல்விகளை கண்ட பழனிசாமிக்கு 2026 11வது தோல்வியும் மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதிக்கு நான் சொல்லிக் கொள்வது, அவரும் என்னை போல ஒரு மூத்த அரசியல்வாதி தான். அவர் திமுக ஆரம்பத்திலிருந்து அவரும் கணக்கெடுத்து பார்க்கட்டும், திமுக எத்தனை தேர்தலிலே எங்களிடம் தோற்றிருக்கிறது என்று. நான் ஒரு கணக்கை சொல்லுகிறேன். அதாவது அவர்கள் பவள விழா கொண்டாடிய கட்சி, நாங்கள் பொன்விழா கொண்டாடிய கட்சி. ஆனால் பவள விழா கட்சி கொண்டாடிய கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட காலத்தை விட எங்களுடைய பொன்விழா ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறோம். திமுக விட அதிக ஆண்டுகள். அதே போல திமுகவை 7 முறை நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம். 2 முறை தனித்து நின்று 2014, 2016 தேர்தலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. அதே போல 3 முறை திமுகவை எதிர்கட்சி வரிசையிலே கூட உட்கார வைக்காத அளவிற்கு நாங்கள் அந்த தோல்வியை கொடுத்திருக்கிறோம். எனவே 2026 தேர்தலில் 8வது முறையாக நாங்கள் திமுகவை தோற்கடிக்கிற நிலைமை இருக்கும். நீங்கள் சொல்லுவதை போல கூட்டணிக்கு யார் யார் என்று வருவார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக
மக்களிடம் இந்த தேர்தலிலே ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். எனவே மக்களுடைய மனமாற்றத்தை தெரிந்து சில கட்சிகள் எங்களோடு அந்த வெற்றி வாய்ப்பு எந்த பக்கம் சாதகமாக இருக்கும் அல்லது லாப நஷ்டம் எப்படி இருக்கும் என்பதை கணக்கு போட்டு வருகிற போது எங்கள் பக்கம் இன்னும் கூடுதலான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தே கூட சில கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் அதாவது அரசியலில் எதுவும் சாத்தியமாகும். அரசியலில் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்துத்தான் அந்த களம் அமையும். நீங்களே எடுத்துக்கொள்ளுங்களேன், 1967 காமராஜ் அவர்கள் தோற்பார் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா? 1962 அண்ணா அவர்கள் தோற்பார்கள் என்று யாராவது கற்பனை செய்திருப்பார்களா? எனவே தேர்தல் என்பது என்னதான் அவர்கள் கட்சியிலே தலைமை கணக்கு போட்டாலும் மக்களுடைய மனமாற்றம் என்று வருகிற போது உடனே நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். எனவே இப்பொழுது இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தியின் காரணமாக எங்களுக்கு அந்த எதிர்மறையான வாக்குகள் எங்களுக்கு கூடுகிற போது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.